உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். குருமகானின் அமெரிக்க ஆன்மீக பயணம் 2026 ஒரு செய்தி தொகுப்பு. உலக அமைதி, மனிதநேயம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை உலகெங்கும் பரப்பும் உயரிய நோக்கத்துடன் உலக அமைதி தூதுவர் குருமகான் அவர்கள் 2026 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை அமெரிக்காவில் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த ஆன்மீக பயணத்தில் உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலரும் பொதுச் செயலருமான மெஞ்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் அவர்களும் உடன் பயணித்தார். மே 10, 2026 மாலை 6 மணி அளவில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் டல்லஸ் நகர விமான நிலையம் வந்தடைந்த குருமகான் அவர்களை அமெரிக்க அன்பர்கள், மெஞ்ஞான ஆசிரியர்கள், மெஞ்ஞான செல்வர் செல்வியர்கள் அன்புடனும் உற்சாகத்துடனும் அவரை வரவேற்றார்கள். இந்த ஆன்மீக பயணத்தின் தொடக்க நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் அதிகாலை நடைபெற்ற சிறப்பு கூட்டு தியானத்தில் மெஞ்ஞான ஆசிரியர்கள், மெஞ்ஞான செல்வர் செல்வியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உலக நலனுக்காக தியானம் மேற்கொண்டனர். மே 13, 2026 புதன்கிழமை மாலை டெக்சாஸ் மாநிலம் டல்லஸ் நகரில் அமைந்துள்ள பிளானோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டர் அரங்கில் சீக்ரெட் பிஹைண்ட் தி ஹாப்பினஸ் என்ற தலைப்பில் குருமகான் அவர்களின் சிறப்பு சத்சங்கம் நடைபெற்றது. இந்த சத்சங்கத்தில் பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த அன்பர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு குருமகான் அவர்களின் அருளுரையை கேட்டறிந்தனர். தமது அருளுரையில் மனித வாழ்வின் ஆதி தத்துவத்தை குருமகான் அவர்கள் விளக்கினார்கள். உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களிலோ சூழ்நிலைகளோ இல்லை, மனிதனின் உள்ளார்ந்த அமைதி மற்றும் இறை உணர்வில்தான் உள்ளது என்பதை எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்கினார். மே 14, 2026 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு டெக்சாஸ் மாநிலம் டல்லஸ் அர்லிங்டன் பகுதியில் அமைந்துள்ள மெஞ்ஞான செல்வி செல்லா முத்துக்குமார் அவர்கள் இல்லத்தில் குருவார சிறப்பு சத்சங்க தியானம் நடைபெற்றது. ஆன்மீக வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையுடன் இணைந்து வாழ்வது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு ஆழமான விளக்கங்களை வழங்கினார். இந்த உரையாடல் வடிவிலான சத்சங்கம் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்வியல் வழிகாட்டுதலாகவே அமைந்தது. மே 15 முதல் 17ஆம் தேதி வரை டெக்சாஸ் மாநிலம் டல்லஸ் பகுதியில் அமைந்துள்ள TGI ஃப்ரைடே சப்போர்ட் சென்டர் தலைமை அலுவலக வளாகத்தில் டெக்சாஸ் உலக சமாதான அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் குருமகான் அவர்களால் அகதவ சிறப்பு பயிற்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆன்மீக பயிற்சியில் டெக்சாஸ் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 24 உணர்வாளர்கள் கலந்து கொண்டார்கள். அகதவ சிறப்பு பயிற்சியின் மூலம் தியானத்தின் ஆழம், மனித வாழ்வின் உயர்ந்த நோக்கம் குறித்து குருமகான் அவர்கள் விரிவாக வழிகாட்டினார். பயிற்சியின் நிறைவில் பங்கேற்ற அனைவரும் தங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த பயிற்சி தங்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள். Grace of Sri Guru Mahanji. Today, whatever I have experienced, it's like from in my inner heart I'm saying. When he put his hand on my head and when I started meditating, I started feeling the whole vibration here. And I don't know, somehow I got connected. I saw Kailash there. I felt like his blessings are with us. And no words to express my feelings other than this. It was immensely, I was so happy, so blissful. I didn't want it to come out of that state. My tears were rolling. I could feel the tears coming down, but I can't stop that. It's the happiness. So happy, so blissful. Thank you once again, Guru Mahanji, for giving me this opportunity to join this program. அதே நாள் மாலை மெஞ்ஞான செல்வி தம்பதியான பிரீத்தி நிக்கில் அவர்களின் புதிதாக அமையவிருக்கும் இன்போசிஸ் அலுவலகத்திற்கு அகதவ சிறப்பு பயிற்சி மேற்கொண்ட உணர்வாளருடன் குருமகான் அவர்கள் வருகை புரிந்தார்கள். அலுவலக வளாகத்தை பார்வையிட்ட குருமகான் அவர்கள் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அங்கே பணியாற்றவிருக்கும் அனைவரின் நலனுக்காகவும் பிரபஞ்ச நல வாழ்த்து மூலம் நல்லாசிகளையும் அருளாசிகளையும் வழங்கினார். இவ்வாறு அமெரிக்க ஆன்மீக பயணத்தின் முதல் கட்டமாக டெக்சாஸ் மாநிலத்தில் நடைபெற்ற சத்சங்கங்கள், தியான கூட்டங்கள், அகதவ சிறப்பு பயிற்சிகள், ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் ஏராளமான அன்பர்கள் ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றார்கள். இத்துடன் குருமகானின் அமெரிக்க ஆன்மீக பயண தொகுப்பின் முதல் பகுதி நிறைவடைகிறது. 2ஆம் பகுதி விரைவில் வெளியாகும்.